ஓகே, ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதா? எஸ் சார். ரைட். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் உலகம் மொனிரா, கிங்டம் மொனிராவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். இந்த மொனிரா அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது எதுனா பாக்டீரியா தான். ஸோ பாக்டீரியா ஆர் த சோல் மெம்பர்ஸ் ஆஃப் த கிங்டம் மொனிரா. அப்ப மொனிரா உலகத்துல மிக மிக அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எது அப்படின்னு கேட்டா எதுதான்? பாக்டீரியா. எதுனா பாக்டீரியா தான். பாக்டீரியா தான் மொனிரா உலகத்துல மிக அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஒரு கைப்பிடி மண்ணில் 100க்கும் மேற்பட்ட பாக்டீரியாக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது பாக்டீரியா இல்லாத இடமே கிடையாது. பாக்டீரியா ஃபவுண்ட் இன் எவ்ரிவேர். சரிங்களா? ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் பாக்டீரியா இருக்கும் சார். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கையில மண், ஒரு புடி மண் எடுக்கிறீங்க. அந்த மண் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பாக்டீரியாக்கள் அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பாக்டீரியங்கள் ஒரு கைப்பிடி மண்ணில் காணப்படும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஆர் பிரசன்ட் இன் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாயில். சரிங்களா? ஒரு கைப்பிடி மண் எடுத்து பார்த்தோம்னா அதுல 100க்கும் மேற்பட்ட பாக்டீரியங்கள் இருப்பதை நீங்க பார்க்கலாம். ரைட்டா? They also live in extreme habitats such as hot spring, deserts, snow and deep oceans where very few others life forms can survive. அதாவது எல்லா விதமான இடத்துலயும் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஒரு சில எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், அரிய வாழிடங்கள்ல கூட பாக்டீரியங்கள் வாழ்கின்றன. எந்தெந்த இடங்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்ப நீர் ஊற்றுகள், அதாவது சுடு தண்ணி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். உள்ள இருந்து சுட சுட தண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதுல பாக்டீரியங்கள் வாழுது. அதே போல பாலைவனங்கள், சரிங்களா? ஒரு 50 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த டெம்பரேச்சர்ல கூட பாக்டீரியங்கள் வாழ்கின்றன. அதே மாதிரி பனி பிரதேசங்கள், சரிங்களா? அதிகமா ஸ்னோ அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள் அண்ட் ரொம்ப ஆழமான கடல் பகுதி, இது போன்ற எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல கூட பாக்டீரியங்கள் வாழ்கின்றன. ஓகேவா? சாதாரணமா நம்ம மண்ணுல இருக்கும், எங்க தண்ணியில இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். ஆனா இது போன்ற எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல கூட பாக்டீரியங்கள் வாழ்கின்றன அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது many of them live in or on other organism as parasites. பெரும்பாலான பாக்டீரியங்கள் ஒரு உயிரினத்துக்கு உள்ளேயோ அல்லது உயிரினத்துக்கு வெளியேயும் எப்படி வாழுது? ஒட்டுண்ணிகளாக வாழுகிறது. ஒட்டுண்ணினா காலையிலே சொன்னேன். ஒட்டுண்ணினா எப்படி இருக்கும்? எப்படி வாழும்? ஓம்புயிரி மேல ஒட்டி அதுகிட்ட இருந்து உணவை எடுத்துக்கிட்டு அந்த ஓம்புயிரிக்கே நோயை உண்டாக்கும் சார். அவ்வளவுதான். புரியுதா? ஹோஸ்ட் கிட்ட இருந்து ஃபுட் எடுத்துக்கிட்டு அந்த ஹோஸ்டுக்கே டிசீஸை காஸ் பண்ணக்கூடியதுதான் என்னது? பாராசைட்னு சொல்றோம். அப்ப பாக்டீரியங்கள் பெரும்பாலும் எப்படி வாழுது அப்படின்னா ஒட்டுண்ணிகளாகவே, பாராசைட் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன. ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாக்டீரியாவை வந்து அதோடைய ஷேப் என்ன வடிவத்துல இருக்கு. சரியா? பேஸ்ட் ஆன் த ஷேப் பாக்டீரியா ஆர் குரூப்டு அண்டர் 4 கேட்டகரி. வடிவத்தின் அடிப்படையில பாக்டீரியாவானது எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன வடிவம், என்னென்ன வடிவத்துல இருக்கு அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோள வடிவம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? கோள வடிவம். இங்கிலீஷ்ல வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்டு. ஓகே, ஸ்பெரிக்கல் ஷேப்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க பாருங்க. அப்ப நம்ம கோள வடிவத்தை நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா காக்கை அல்லது காக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கேள்விப்பட்டிருக்கிறியா? கேள்விப்பட்டிருக்கிறியா இல்லையா? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டெஃபைலோகாக்கஸ். சரிங்களா? அப்ப காக்கஸ்னு முடியுதுனாவே அந்த பாக்டீரியா என்ன ஷேப்ல இருக்குன்னு அர்த்தம்? கோள வடிவம். கோள வடிவம், ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். ரெண்டாவது கோல் வடிவம், பேசில்லை, பேசில்லஸ் சப்டிலஸ், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ரெண்டாவது வந்து ராட் ஷேப்டு. ராட் ஷேப்ல இருந்தா அதை நம்ம ஷார்ட்டா எப்படி சொல்லலாம்னா பேசில்லை அல்லது பேசில்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மூணாவது
திருகு வடிவத்துல இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்பைரில்லா ஆர் ஸ்பைரில்லம் அப்படின்னு சொல்றோம். ஸ்பைரில்லம்னா ஸ்பைரல் மாதிரி ஓகே இருக்கிறது தான் திருகு வடிவம். நான்காவது விப்ரியோ அல்லது கமா வடிவம். சரிங்களா? விப்ரியோ ஆ கமா ஷேப்டு பாக்டீரியான்னு சொல்றோம். சரிங்களா? இந்த மாதிரி அப்ப பாக்டீரியாவானது வடிவத்தின் அடிப்படையில் மொத்தம் 4ஆ பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் கோள வடிவம், அதை காக்கை ஆர் காக்கஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டாவது கோல் வடிவம் ராட் ஷேப்டு பாக்டீரியா, பேசில்லை அல்லது பேசில்லஸ்ன்னு சொல்லலாம். மூணாவது ஸ்பைரல் ஷேப்டு, சரிங்களா, திருகு வடிவம்னு சொல்றோம், ஸ்பைரில்லா ஆர் ஸ்பைரில்லம். நாலாவது விப்ரியோ அல்லது கமா வடிவம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? எஸ் சார். இந்த படத்தை பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இதுல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோள வடிவம் ஸ்பெரிக்கல் ஷேப்டு, அதை நம்ம என்ன சொல்றோம் காக்கைன்னு சொல்றோம். இங்க பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் ரவுண்டா இருக்கிறத பார்க்கலாம். அடுத்தது குச்சி வடிவம் ராட் ஷேப்டு பாக்டீரியா, அதை நம்ம என்ன சொல்றோம் பேசில்லை அல்லது பேசில்லஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே. மூணாவது திருகு வடிவம் ஸ்பைரில்லம், பாருங்க எப்படி ஸ்பைரல் மாதிரி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நாலாவது கமா வடிவம் விப்ரியோ. ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரே கேள்விப்பட்டிருக்கியா? விப்ரியோ காலரே. எஸ் சார். அப்ப விப்ரியோ காலரேன்றது என்ன ஷேப்ல இருக்குன்னு அர்த்தம்? கமா ஷேப் சார். கமா ஷேப்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த படத்தை பார்த்துக்கோ. ஏன்னா படம் சார்ந்த வினாக்கள் இந்த வருடமே நீட் தேர்வுல உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. அப்ப இமேஜ் பேஸ்டுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏபிசிடின்னு கொடுத்துருவாங்க. அது என்ன ஷேப்ன்றத நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். பாத்துட்டீங்களா? எஸ் சார். ரைட். Yes, sir. நெக்ஸ்ட் சார், பாக்டீரியா வந்து பார்க்கிறதுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், பார்க்கிறதுக்கு எளிமையா இருந்தாலும் அதனுடைய பிஹேவியர் ரொம்ப சிக்கலானதாக இருக்கும். தோ த பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிம்பிள், they are very complex in behavior. கரெக்ட் தானே? சின்னது திமோண்டு இருக்குது பாக்டீரியா, ஆனா நமக்கு நோயை ஏற்படுத்தி நம்மள இறக்க கூட வைக்குது இல்ல. சரியா? அதுதான் அங்க சொல்றாங்க. அப்ப பார்க்கிறதுக்கு அதோடைய ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப எளிமையாக இருந்தாலும் அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்? ரொம்ப சிக்கலானது, அதாவது காம்ப்ளெக்ஸ் ஆனது அப்படின்னு சொல்றோம். பல உயிரினங்களுடன் ஒப்பிடுகையில் பாக்டீரியாவை ஒரு குழுவாக கருதும் போது மிக விரிவான வளர்ச்சிதை மாற்றத்தை கொண்டிருக்கிறது. பாக்டீரியா as a group show the most extensive metabolic diversity. Some of the bacteria are autotrophic. அதாவது இதை நம்ம முதல்ல இங்க பார்ப்போம். மெட்டபாலிசம்னா என்ன? வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்னடா ராஜா? அதுல வளர்வினையும் நடைபெறும், சிதைவினையும் நடைபெறும் சார். எஸ், வளர்வினையும் நடைபெறும், சிதைவினையும் நடைபெறும். சிறிய சிறிய மூலக்கூறுகள் ஒன்னு சேர்ந்து பெரிய மூலக்கூறுகளை தோற்றுவிக்கும், அது வளர்வினை. சரியா? ஸ்மாலர் மாலிகூல்ஸ்லாம் ஃபார்ம், ஒரு லார்ஜ் மாலிகூல் ஃபார்ம் பண்ணா அது வந்து அதாவது வளர் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம், அனபாலிசம். பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்பட்டால் அதுக்கு பேரு சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். அப்ப மற்ற ஆர்கானிசத்தை நீங்க கம்பேர் பண்ணும்போது பாக்டீரியா ஒரு குரூப்பா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வேகமா வளர்ச்சிதை மாற்றத்தை கொண்டிருக்கும். என்ன காரணம்? ஒரு பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியாவாக டிவைட் ஆக எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும்? 20 நிமிஷம். 20 நிமிஷத்துல அது என்ன பண்ணிக்கும். அப்ப அப்படின்னா பாத்துக்கோ, மிக வேகமாக தன்னுடைய சந்ததியை பெருக்கக்கூடியது, அதோடைய புரோஜனியை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால அங்க என்ன மாதிரி நடக்கும்னா மெட்டபாலிசம் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். அதான் அதுக்கான அர்த்தம். ரைட். சில பாக்டீரியங்கள் தற்சார்பு ஊட்ட முறையை கொண்டவை, அதாவது தங்களுக்கு தேவையான உணவை கனிம மூலக்கூறுகள் இருந்து தானே தயாரிச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ சம் பாக்டீரியா பெரும்பாலும் பேராசைட்டா இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம், ஒட்டுண்ணியா வாழும், பிரச்சார்பு ஊட்ட முறைன்னு சொல்லிட்டோம். சம் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஆட்டோட்ரோபிக், தட் இஸ் they synthesize their own food from inorganic substrate. சரியா? கனிம மூலக்கூறுகள்ல இருந்து தங்களுக்கு தேவையான உணவை ஒரு சில பாக்டீரியங்கள் தயாரித்துக் கொள்கின்றன. சரிங்களா? ரைட். They may be photosynthetic, autotrophic or
கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக். சார் இந்த தற்சார்பு ஊட்டமுறை உயிர்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒளி தற்சார்பு ஊட்டமுறை கொண்டதாகவோ அல்லது வேதி தற்சார்பு ஊட்டமுறை கொண்டதாகவோ இருக்கும். அப்போ ஒளி தற்சார்பு ஊட்டமுறைனா என்ன அர்த்தம்? போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்கறேன். ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு. ஆமாப்பா, அது ஒளிச்சேர்க்கை செஞ்சு தங்களுக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்ளும். அது வேதி தற்சார்பு ஊட்டமுறைனா ஆர்கானிக் கம்பவுண்ட்ல இருந்து. ஆமா, வேதி மூலக்கூறுகள் இருந்து தங்களுக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்ளும். நம்ம அந்த டேபிள் படிக்கும் போதே பார்த்தோம். சரி, சில பாக்டீரியங்கள் ஆட்டோட்ராபிக்கா இருக்கும், சில ஹெட்ரோட்ராபிக்கா இருக்கும். ஆட்டோட்ரோபிக்னா போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக்காவோ அல்லது கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக்காவோ இருக்கலாம். அந்த இடத்துல லைன் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட், பெரும்பான்மையான பாக்டீரியங்கள் பிரச்சார்பு ஊட்டமுறையை கொண்டவை. சரிங்களா? அதாவது the vast majority of bacteria are heterotrophs. It means they depend on other organism or on dead organic matter for food. உணவிற்காக வேறு உயிரினங்களையோ அல்லது இறந்த கரிம பொருட்களையோ சார்ந்திருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, அசன் ரீசன் கொஸ்டின்ஸ் வச்சுக்கோ. பாக்டீரியங்கள் பெரும்பாலும் தற்சார்பு ஊட்டமுறை கொண்டவை. இது இல்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வச்சுக்கோ. ஸ்டேட்மெண்ட் 1, கூற்று 1, மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஆட்டோட்ரோபிக். பெரும்பான்மையான பாக்டீரியங்கள் சுயசார்பு தன்மை கொண்டவை. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் 2, ஒரு சில பாக்டீரியங்கள் மட்டுமே சுயசார்பு தன்மை கொண்டவை. சம் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஆட்டோட்ரோபிக். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட், எது தப்பு? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் சார். அதுதான், இப்படிதான். அப்ப நம்ம இந்த லைன்ல இருந்து தான் கொஸ்டின் வரும், பெருசா வெளியில இருந்து தான் கொஸ்டின்ஸ் வராது. ஏதாவது 1 or 2 வந்திருக்கு இந்த வருஷம், அதனால ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் வெளியே வந்திருக்கு, அதையும் நம்ம கவர் பண்ணிடுவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்ப இதுல லைன் பை லைன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க தரவா இருந்தாவே நீட்ல மார்க், ஃபுல் மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்கி பாக்டீரியா. இப்ப பார்த்தது ஜெனரலா முனிராவுடைய கேரக்டர் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்ப ஆர்கி பாக்டீரியா தான் இந்த உலகத்துல முதல்ல தோன்றிய பாக்டீரியங்கள் சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் பாக்டீரியாக்களே உருவானதாக எவல்யூஷன்ல சொல்லுவாங்க. சரிங்களா? ஆர்கி பாக்டீரியாவும் எதன் கீழே வரக்கூடியதுதான்? மொனிராவின் கீழே வரக்கூடியதுதான். சரி, பார்க்கலாம். பாக்டீரியாக்களை விட மிக சிறிய முன்னோடி உயிரினங்கள் தான் இந்த ஆர்கி பாக்டீரியங்கள். சரிங்களா? ஆன்சியன்ட் அண்ட் பிரிமிட்டிவ் ஃபார்ம்ஸ் எதுனா ஆர்கி பாக்டீரியா தான். பாக்டீரியாவுக்கு ஒரு மூதாதையார், முன்னோடி அப்படின்னு யாருன்னா ஆர்கி பாக்டீரியாக்கள் தான். These bacteria are special since they live in some of the most harsh habitats such as extreme salty areas, hot springs and marshy areas. இந்த பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியங்கள் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல, அந்த இடத்துல நம்மளாம் வாழவே முடியாது அல்லது மற்ற உயிரினங்கள் வாழவே முடியாது, அது போன்ற இடங்கள்ல இந்த ஆர்கி பாக்டீரியங்கள் வாழ்கின்றன. சரிங்களா? இவைகள் மிகவும் கடுமையான வாழ்விடங்களான தீவிர உப்பு பகுதிகள், அதுதான் நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொன்னோம், எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி ஏரியாஸ், வெறும் உப்பா இருக்கும். அப்ப எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி ஏரியாஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க வாழக்கூடியதுக்கு ஆலோபில்ஸ், என்னது ஆலோபில்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சூடான நீர் ஊற்றுகள், ஹைட்ரோதெர்மல் வெண்ட் அல்லது ஹாட் ஸ்பிரிங் சொல்லலாம். சரியா? ஹாட் ஸ்பிரிங், சூடான நீர் ஊற்றுகள், அங்க இருக்கிறதுக்கு பேரு தெர்மோ அசிடோபில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றும் சதுப்பு நிலங்கள்ல, சரிங்களா, சதுப்பு மார்ஷி ஏரியாஸ்ல வாழக்கூடியவர்களை மெத்தனோஜன்கள்னு சொல்லலாம். ஓகே? அப்ப ஆர்கி பாக்டீரியங்களை ஆலோபில்கள் உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை வாழ்பவை, தெர்மோ அசிடோபில்கள் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை வாழ்பவை, மெத்தனோஜன்கள் அதாவது சதுப்பு நிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்பவை. சரிங்களா? இது மூணுமே எதன் கீழே வரக்கூடியதுதான்? ஆர்கி பாக்டீரியாவின் கீழே வரக்கூடியதுதான். ஓகேவா? எஸ் சார். இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கங்க. ஹாலோஃபில்கள்னா உப்பு, ஹாலோனா உப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. தெர்மோனா ஹீட், வெப்பம். மெத்தனோனா மீத்தேன், மீத்தேன் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? மீத்தேன் கேஸ்.
சரியா? அதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஆர்கிபாக்டீரியா டிஃபர் ஃப்ரம் அதர் பாக்டீரியா in having a different cell wall structure, and this feature is responsible for the survival in extreme condition. அதாவது ஆர்கிபாக்டீரியங்கள் இருக்கு இல்லையா, அது சாதாரண பாக்டீரியங்கள்ல இருந்து வேறுபடுகிறதுன்னு சொல்றோம். இப்ப நம்ம பாக்டீரியாக்கள் இந்த மாதிரி ஹைலி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வாழுதுன்னு நம்ம படிச்சோமா? எஸ் சார். ஒரு லைட்டா படிச்சோம், அவ்வளவுதான். எல்லாம் இந்த மாதிரி ஹாட் ஸ்பிரிங் நம்ம பார்த்தோம், ஹைட்ரோ தெர்மல் வெண்ட்னு பார்த்தோம். இந்த மாதிரி சதுப்பு நிலங்கள்ல வாழுது, உப்பு நிறைந்த பகுதிகளில் பாக்டீரியாக்கள் வாழுதுன்னு நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல, படிச்சிருக்க மாட்டீங்க, ரைட்டா? அப்ப ஆனா ஆர்கிபாக்டீரியங்கள் இது போன்ற எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வாழுது. அப்ப எதன் அடிப்படையில பாக்டீரியங்கள் ஆர்கிபாக்டீரியங்கள் இருந்து வேறுபடுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய செல் வால் காம்போசிஷன். சரியா? பேஸ்ட் ஆன் த கெமிக்கல்ஸ் பிரசன்ட் ஆன் த செல் வால், அதான் முக்கியம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், பாக்டீரியாவில் இருந்து வேறுபடுகிறது என்னன்னா பெப்டிடோகிளைகான், அது எஸ்டர் பிணைப்பு. இங்க பாத்துக்க, நமக்கு தெரியும் பாக்டீரியாவுடைய செல் சுவர் எதனால் ஆனது? பெப்டிடோகிளைகானியா? பெப்டிடோகிளைகான்ல என்ன பாண்ட் இருக்கும் அப்படின்னா எஸ்டர் பாண்ட். இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு சிம்பிள் பாண்டு, ஈஸியா என்ன ஆயிடும், டீநேச்சர் ஆகும். ஆனா ஆர்கிபாக்டீரியாவில் இருக்கக்கூடிய செல்வால்ல என்ன இருக்குது? லிபிட்ஸ் இருக்கு. சரியா? அதாவது இதனுடைய செல்வால்ல சூடோ பெப்டிடோகிளைகான், பொய்யான பெப்டிடோகிளைகான் இருக்கு. இதுல என்ன பாண்ட் இருக்கும் அப்படின்னா ஈத்தர் பாண்ட். என்ன பாண்ட் இருக்கும்? ஈத்தர் பாண்டு. இந்த பாண்டு கெமிக்கல் நேச்சர்ல ரொம்ப ஹார்டான பாண்ட். சீக்கிரமா இதை உடைக்கவே முடியாது. இப்ப சொல்லுங்க, ஆர்கிபாக்டீரியா பெஸ்டா, யூபாக்டீரியா பெஸ்டா? எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனை பொறுத்த மட்டும் இல்ல, ஆர்கிபாக்டீரியங்கள் தான் பெஸ்ட். ஏன்னா அதனுடைய செல் சுவர்ல லிபிட்ஸ் இருக்கு. ஆனா பாக்டீரியாவுடைய செல் சுவர்ல என்னதான் இருக்கு? ஜஸ்ட் பெப்டிடோகிளைகான் மட்டும் தான் நீங்க சொல்லுங்க. சரிங்களா? அங்க இருக்கிறது எஸ்டர் பாண்ட், இங்க இருக்கிறது ஈதர் பாண்ட். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா இது? ஆனா இங்கிலீஷ் மீடியம் புக்ல நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அது என்ன? Archaebacteria differ from other bacteria in having a different cell wall structure, and this feature is responsible for the survival in extreme conditions. கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது, இப்போ நம்ம 3 பிரிவுகள் பிரிச்சோம். என்னென்ன பார்த்தோம்? மெத்தனோஜென்ஸ், ஹாலோஃபில்ஸ், தெர்மோசிடோஃபில்ஸ். கரெக்டா? இது 3ம் ஆர்கிபாக்டீரியாங்கள்ல வரக்கூடிய பிரிவுகள்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது மெத்தனோஜென்கள். மெத்தனோஜென்கள்னா மீத்தேன் விரும்பும் பாக்டீரியங்கள் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட், பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மெத்தனோஜென்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த gut of several ruminant animals such as cow and buffaloes, and they are responsible for the production of methane from the dung of these animals. அதாவது இங்கிலீஷ் மீடியம் புக்ல மெத்தனோஜென்கள் என்பவை பசுமாடு மற்றும் எருமை மாட்டினுடைய ரூமன் பகுதிகளில் வாழக்கூடியவை. சரிங்களா? அப்ப அதுல இருந்து வெளியேறக்கூடிய அந்த சாணி வழியே, சாணம் வெளியே போடுது இல்லையா, அதன் வழியே மீத்தேனை உற்பத்தி செய்யும், பயோகாஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ரைட். இங்க பாப்போம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இது வந்து ஆப்ளிகேட் ஆன ரோல்ஸ். ஆப்ளிகேட்னு என்னடா ராஜா? ஆப்ளிகேட், ஃபேக்கல்டேட்டிவ் ரெண்டு இருக்கு. நிலை மாறா, நிலை மாறும் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? சொல்லுங்க. இது வந்து சிம்பிளான ஒரு டேர்ம் தான், தெரிஞ்சுக்கோ. சார் இது எப்பவுமே மெத்தனோஜன்கள் எப்பவுமே காற்று இல்லாத சூழலில் தான் வளரும். புரியுதுங்களா? இது காற்று இருந்தா தன்னை மாத்திக்கலாம் கிடையாது. புரியுதா புரியலையா? ஆப்ளிகேட்னா தம்பி அதோடைய நிலைய எக்காரணத்தை கொண்டும் மாத்திக்காது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுவை மீத்தேனாக மாற்றுவதன் மூலம் சக்தியை பெறுகிறது. அப்ப இதுக்கான எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா, ஹைட்ரஜன் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடை
மீத்தேனா மாற்றுறது மூலமா இது என்ன பண்ணிக்குது, அதுக்கு தேவையான சக்தியை பெறுகிறது. இதுதான் முக்கியம். இங்க பாருங்க, அசை போடும் விலங்குகள் அப்படின்னா ரூமினன்ட் அனிமல்ஸ் சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்தது இல்லையா? மாடு ஆடு அசை போட்டு பார்த்தது இல்லையா? என்ன Yes, sir. பண்ணுமா? எஸ் சார். வயிற்றுல இருக்க சாப்பாடை திருப்பி எடுத்து சாப்பிடும் சார். வயிற்றுல முதல்ல கடன்னு போயிட்டு நம்ம மேய்க்க போறோம்னு வச்சுக்கோ, அல்லது நிறைய வைக்கல் போறீங்கன்னா கடகடன்னு சாப்பிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வாய் மட்டும் என்ன ஆகும், அசை போட்டுக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ உணவுப் பொருள் கிடைக்கும் போது மிக வேகமா உள்ளெடுத்துக் கொள்கிறது. சரியா? அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கும், மறுபடியும் வயிற்றுல இருந்து வாய்ப்பகுதிக்கு வர வச்சு மறுபடியும் மென்னு உள்ள அனுப்பும். சரிங்களா? அதுதான் அசை போடக்கூடிய விலங்குகள்ல வரும். ரைட். அப்ப இங்க பாருங்க, ஒரு சில கேள்விகள்ல பசுமாட்டுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுப்பாங்க. பசுமாடு எருமை மாடு மட்டும்தான். இங்க திடீர்னு குதிரையுடைய குடல் பகுதி கூட கொடுக்கலாம். அது ஆனா தப்பா மாறிடும். சரியா? நமக்கு இதுதான் முக்கியம். பசுமாடு எருமை மாடு இது ரெண்டும் தான் நம்முடைய என்சிஆர்டி பாட புத்தகத்துல இடம்பெற்றிருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இது போன்ற அசை போடும் விலங்குகளுடைய குடல் பகுதிகள்ல யார் வாழ்றது? மெத்தனோஜன். மீத்தேனை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா சொல்றேன். இவற்றின் சாணத்தில் இருந்து மீத்தேன் வாயு உற்பத்தி ஆகும். கரெக்டா? மீத்தேன் கேஸ் ஆர் பயோகேஸ் கேள்விப்பட்டுக்கிறியா? மீத்தேன் கேஸோடைய இன்னொரு பேர் தான் பயோகேஸ், மறக்காதீங்க. ஸோ ஃப்ரம் த டங் ஆஃப் திஸ் அனிமல்ஸ், அதாவது இது வந்து சாணம், மாடு வந்து சாணி போடுது இல்ல, அந்த நம்ம பின்னாடி வரக்கூடிய லெசன்ல நம்ம படிப்போம். இப்போ இந்த பயோகேஸ் பிளான்ட் வீட்டுல போடுவாங்க. ஒரு கிராமங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னதா தொட்டி தோண்டி அதுல இந்த சாணி, அதுக்கப்புறம் வெஜிடபிள் வேஸ்ட் இதெல்லாம் உள்ள போட்டு நல்லா மூடி வச்சிருவாங்க. மூடின பிறகு அங்கிருந்து கேஸ் வெளியே ஆகும். அதுதான் பயோகேஸ். அதை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இது? சரிங்களா? அப்ப எதுக்கு சாணியை நம்ம இது பண்றோம் அப்படின்னா, அது மீத்தேனை உற்பத்தி செய்யுது. அதனாலதான். ரைட். அப்ப இது பயோகாஸ் ப்ரொடக்ஷன், உயிர் வாயு உற்பத்தியில மிக முக்கிய பங்கு வகிப்பது இந்த மெத்தனோஜன்கள். ஞாபகம் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெத்தனோஜன்களுக்கு எக்ஸாம்பிள் மெத்தனோபாக்டீரியம் அண்ட் மெத்தனோகாக்கஸ். எல்லாமே மெத்தனோன்னு ஆரம்பிக்குதுன்னா அது வந்து என்னது, மெத்தனோஜன்கள்ல வரக்கூடியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புரிஞ்சுச்சா? இந்த படத்தை பாருங்க, இதான் மெத்தனோகாக்கஸ். இந்த மாதிரிதான் இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் வந்து ஹாலோஃபில்ஸ். ஹாலோஃபில்ஸ்னா, ஹாலோன்னா என்ன சொன்ன, உப்பு. உப்பு விரும்பக்கூடிய ஆர்கிபாக்டீரியங்களை தான் நாம என்ன சொல்றோம்னா ஹாலோஃபில்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது என்ன பண்ணும், எப்படி சார் உணவை எடுத்துக்குது, எனர்ஜி எடுத்துக்குது அப்படின்னா, சுற்றுப்புற சூழலில் உள்ள உப்புகளை பயன்படுத்தி சக்தியை பெறுகிறது. நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல என்ன இருக்குது, உப்பு, சால்ட் கண்டென்ட் இருக்கும். அதை பயன்படுத்தி இந்த ஆலோஃபில்கள் தங்களுக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்கின்றன. இந்த மாதிரி இருக்கும் ஒயிட் கலர்ல. மூணாவது தெர்மோ அசிடோபில்கள், வெப்பம். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? உயர் அமிலத்தன்மை கொண்ட பகுதிகள்ல சரிங்களா இந்த தெர்மோ அசிடோபில்கள் வாழக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்க. அதே மாதிரி சல்பர் அதிகமுள்ள சூழ்நிலையில் காணப்படுகிறது. அதாவது எந்த ஏரியாவில் சல்பர், எந்த பகுதிகளில் சல்பர் கண்டிஷன் மிக அதிகமாக இருக்கிறதோ அங்க இது வாழும். மிக முக்கியமானது தெர்மோ அசிடோபில்களை பொறுத்த மட்டும் மோர் தென் 110 டிகிரி செல்சியஸ், 110 டிகிரி செல்சியஸுக்கும் மேல டெம்பரேச்சர் இருந்தா கூட அங்க என்ன வாழும், என்ன வாழும்? தெர்மோ அசிடோபில்கள். வெப்பம் அதிகமாக இருந்தால் அதையும் தாங்கி வாழக்கூடியது தெர்மோ அசிடோபில். ஓகேவா? இந்த மாதிரிதான் இருக்கும். வெப்ப நீரூற்றுகள் எப்படி இருக்கு பாருங்க. ஹாட்டான தண்ணி இது வழியா தான் வெளியே போகும். ரைட். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது யூ பாக்டீரியா. யூனா என்ன அர்த்தம்னா உண்மையான, ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்ப நம்ம ஆர்கி பாக்டீரியா பார்த்தோம். அடுத்தது யூ பாக்டீரியா பார்க்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. 1683
ஆண்டன் வான் லீவன்ஹூக் அப்படின்றவரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சி அது மூலியமா தான் பாக்டீரியாவை கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? இன் 1683 ஆண்டன் வான் லீவன்ஹூக் டிஸ்கவர்ட் அண்டர் த மைக்ரோஸ்கோப் எதை, இந்த பாக்டீரியாவை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அடுத்தது சார் த டேர்ம் பாக்டீரியா, பாக்டீரியா என்ற சொல் யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னா யாரு, ஏரன்பர்க். சரிங்களா? ஏரன்பர்க் அப்படின்றது தான் பாக்டீரியா அப்படின்ற டேர்மை சொன்னவர். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் இந்த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா, பாக்டீரியாவை பத்தி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு நம்ம என்னன்னு சொல்லலாம், பாக்டீரியாலஜி. வைரஸ் பத்தி படிச்சா பூஞ்சைகளை பத்தி படிச்சா மைக்காலஜி. மைக்காலஜி. ஓகே, வெரி குட். ஆல்கேவை பத்தி படிச்சா the study of algae. மாட்டீங்களா பைக்காலஜி, PHYCOLOGY. சரியா? ஸ்டடி ஆஃப் ஆல்கே பைக்காலஜின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் ஜெனரல் பாயிண்ட்ஸ் தான். அண்ட் நமக்கு யூ பாக்டீரியாவை பொறுத்த மட்டும் நம்ம ஆல்ரெடி தெரியும் எப்படி இருக்கும், சுயசார்பு ஊட்ட முறையோ அல்லது பிரச்சார்பு ஊட்ட முறை கொண்டதாகவோ இருக்கலாம், ஆட்டோட்ரோபிக்காவோ அல்லது ஹெட்ரோட்ரோபிக்காவோ எது இருக்கலாம், இந்த யூ பாக்டீரியா இருக்கலாம்னு சொல்றாங்க. ரைட்டா? அண்ட் இந்த பாக்டீரியாவை பொறுத்த மட்டும் மிக மிக சிறியதாக இருக்கும். என்ன இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், ஒரு செல் கொண்டதாக இருக்கும், பச்சையம் இல்லாது, பச்சையம் இல்லாத ப்ரோகாரியாட்டுகள், மைக்ரோஸ்கோபிக் யூனிசெல்லுலார் குளோரோஃபில் ஃப்ரீ ப்ரோகாரியாட்ஸ் தான் இந்த யூ பாக்டீரியான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது முக்கியமான ஒன்று, பாக்டீரியா எப்படி சார் ரீப்ரொடக்ஷனை மேற்கொள்கிறது? ஸோ ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா பை பைனரி ஃபிஷன், ரெண்டு சமமா என்ன ஆகும், பிரிஞ்சு தனித்தனி உயிரியை தோற்றுவிக்கும். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் திடமான செல் சுவர் ஒரு சில கசைகளை கொண்டு நகரும் திறனை பெற்றிருக்குன்னா, பாக்டீரியா நம்ம படம் பார்த்துருக்கீங்களா? திடமான செல் சுவர்னா பெப்டோகிளைக்கான் அங்க இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் என்ன இருக்கும், பிளஜெல்லா இருக்கும். இதான் பாக்டீரியா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும், எப்படி கசைடைகள் இருக்கும். அந்த கசைடைகள் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய தன்மையை அவைகளுக்கு கொடுக்கும். இங்க பாருங்க, இதான் பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சர். இதான் என்னது, இது பிளஜெல்லா, கசைடை. கசைடை. அப்ப கசைடை எதுக்குமா யூஸ் ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்காக பயன்படும். சரிங்களா? ரைட். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கசைடைகளை பொறுத்த மட்டும் 4 இருந்து 5 மியூஎம் நீளம் முடியாது, மைக்ரோமீட்டர். சரியா? அதோடைய பிளஜெல்லா லென்த் பார்த்தீங்கன்னா 4 to 5 மியூஎம்மா இருக்கும். அண்ட் இவை செல்லின் அடிப்பகுதியிலிருந்து தோன்றும், எனவே இதை பிளெபரோபிளாஸ்ட் என்று சொல்கிறோம். கசைடைகள் இதான் பாக்டீரியா செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த அடிப்பகுதியிலிருந்து தோன்றுவதால அதை நம்ம என்ன சொல்றோம், பிளெபரோபிளாஸ்ட். என்ன சொல்லுவாங்க, பிளெபரோபிளாஸ்ட். அது ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? அண்ட் பிளஜெல்லா இஸ் மேட் அப் ஆஃப் பிளஜெல்லின் புரோட்டீன். இந்த கசைடை இருக்கு இல்லையாப்பா, இந்த கசைடைக்குள்ள என்ன இருக்குது, என்ன வகையிலான புரோட்டீன் இருக்கு அப்படின்னா பிளஜெல்லின். என்ன இருக்குப்பா, பிளஜெல்லின் அப்படின்ற புரோட்டீன் காணப்படும். ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்குப்பா, இது என்சிஆர்டி கிடையாது, இருந்தாலும் பாருங்க. அப்ப இதுதான் பாக்டீரியாவுடைய செல் வால், செல் சுவர். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு நிமிஷம் லிசன் பண்ணு. One minute. ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிங்டம் மொனிராவில் சயனோபாக்டீரியா. சயனோபாக்டீரியாக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க,
நீல பசும் பாசிகள் ப்ளூ கிரீன் ஆல்கே BGA அப்படின்னு கூட சொல்லலாம். சைனோபாக்டீரியா ஆர் ஆல்சோ நோன் as ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்றது ஞாபகம் வச்சு. இது ஒளிச்சேர்க்கை செய்யுமா செய்யாதா? செய்யும் சார். செய்யும். சரிங்களா? இது வந்து ஆட்டோட்ரோபிக் இன் நேச்சர் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட், பார்க்கலாம். The cyanobacteria also referred to as blue green algae. It have chlorophyll A. It is similar to green plants and are photosynthetic autotrophs. சரியா? அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சைனோபாக்டீரியங்கள் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நீல பசும் பாசிகள்னு சொல்லலாம். அல்லது இன்னொரு பேரும் இருக்குது, மிக்சோபைசி ஆர் சைனோபைசி. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ரைட். அண்ட் அதே மாதிரி ப்ரோகேரியாட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரே பாசி இனம் எதுனா நீல பசும் பாசி மட்டும்தான். சரிங்களா? நிறைய டைப் ஆஃப் ஆல்கே இருக்கு, இருந்தாலும் அந்த பாசிகள்ல சைனோபைசி மட்டும்தான் ப்ரோகேரியாட்ல வரக்கூடியது. அது ஞாபகம் வச்சுக்கோ. இது கிராம் நெகட்டிவ் வகையிலான ஒளி சேர்க்கை புரியக்கூடிய சைனோபாக்டீரியா. அதனோட கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சாயத்தை ஏற்காத. ஆமா, கிராம் நெகட்டிவ் அப்படின்னா சாயத்தை ஏற்காது, கிராம் ஸ்டெயினிங்க ஏற்காது. கிராம் பாசிட்டிவ்னா சாயத்தை ஏற்கும். சரிங்களா? கிராம் நெகட்டிவ் போட்டோசிந்தட்டிக் சைனோபாக்டீரியா அப்படின்னும் நம்ம இதை சொல்றோம். அண்ட் பசும் தாவரங்களில் உள்ளது போல பச்சையம் ஏவை இவைகள் கொண்டிருக்கணும். இப்ப நார்மலா நம்ம கிரீன் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, சாதாரண பிளான்ட் இருக்குல்ல, பிளான்ட் எப்படி ஒளிச்சேர்க்கை செய்தா, போட்டோசிந்தசிஸ் செய்தா? எஸ் சார். அப்ப அதுல என்ன பிக்மெண்ட் இருக்கும்? மெயினா குளோரோஃபில். குளோரோஃபில் ஏ. A பிளஸ் வேற என்ன இருக்கும்? யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். பிளான்ட்ல குளோரோஃபில் A இருக்கும், பிளஸ் குளோரோஃபில் பச்சை கலருக்கு காரணம் என்னப்பா யாருமே அமைதியா இருக்கிறீங்க? குளோரோஃபில் பியும் இருக்கும்டா ராஜா. பிளான்ட்ல வந்து குளோரோஃபில் பி இருக்கும். சரிங்களா? ரைட். அப்ப கிரீன் பிளான்ட்ஸ்ல குளோரோஃபில் ஏ இருக்கு இல்லையா, அதே மாதிரி எதுலயும் உங்களுக்கு குளோரோஃபில் ஏ இருக்கு. எதுல இருக்குப்பா? இந்த சைனோபாக்டீரியா. அதனாலதான் இது வந்து ஆட்டோட்ரோபிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், இவைகள் ஒரு செல் கொண்டவையாகவோ, ஜஸ்ட் யூனிசெல்லாரா இருக்கலாம், அல்லது அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துக்கிறோம் பாருங்க, குரோகாக்கஸ். ஒரு செல் கொண்டதுக்கு எடுத்துக்காட்டு குரோகாக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது வேற எப்படி இருக்கலாம்? இழை மாதிரி, இழை வடிவிலோ. சரிங்களா? இழை வடிவிலோ இருக்கலாம். ஒரே நிமிஷம், மேகலை உங்களுடைய வீடியோ ஆஃப் பண்ணிக்கோ. எஸ், ரைட், பார்த்துக்கோ. அப்ப நம்ம இங்க பாருங்க, இந்த சைனோபாக்டீரியா ஒன்லி ஒரே ஒரு செல் கொண்டதாக இருக்கலாம், எக்ஸாம்பிள் குரோகாக்கஸ். அல்லது எப்படி இருக்கலாம்? இழை போன்று. சரிங்களா? பிளமண்டஸ் அல்லது இழை போன்று காணப்படலாம், ஸ்பைருலைனா. அல்லது கலோனியல். காலோனியல்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி காலனி மாதிரி வாழலாம், அதுக்கு எக்ஸாம்பிள் நாஸ்டாக். சரிங்களா? இந்த மாதிரிலாம் சைனோபாக்டீரியங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த படத்தை பாருங்க, இதான் என்னது? குரோகாக்கஸ். இது பேர் என்னது? குரோகாக்கஸ். இது ஸ்பைருலைனா. சரியா? பிளமண்டஸ் ஃபார்ம், இழை போன்றவை அல்லது ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும். இது நாஸ்டாக், சும்மா மணி மாதிரி இருக்கு பாருங்க, இது நாஸ்டாக். ஓகே, நமக்கு சைனோபாக்டீரியா ஆர் ப்ளூ கிரீன் ஆல்கேவுக்கு எக்ஸாம்பிள் என்னது? நாஸ்டாக். மறக்காதீங்க நாஸ்டாக் அண்ட் அனபீனா. அனபீனா. மறக்காத. ஓகே சார், இது எங்கெங்கெல்லாம் சார் வாழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்னீர், கடல் நீர் மற்றும் நிலப்பரப்புகளிலும் இவைகள் வாழக்கூடியது. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் வாழும்னா தண்ணியிலையும் வாழும், நிலத்திலையும் வாழும், கடல் நீர்லையும் வாழும். குழுவாக வாழும் சைனோபாக்டீரியங்களின் உடலம் முழுவதும் ஜெலாட்டினஸ் உரையால் சூழப்பட்டிருக்கும். The colonies are generally surrounded by gelatinous sheath. அப்படின்னா என்ன சார்? இங்க பாருங்கப்பா, இதுதான் நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய நாஸ்டாக் உடைய ஒரு படம். ஓகேவா? ரைட். இதுல இருக்கக்கூடிய பாகங்கள் முக்கியம், படம் சார்ந்த வினாவுக்கு முக்கியம். இது சப்போஸ் இங்க கோடு போட்டு ஏன்னு கொடுத்துருவான், இது பின்னு கொடுத்துருவாங்க, நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்ப இந்த பகுதிகளில் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது என்னது? இதுனா ஹெட்டிரோசிஸ்ட். தமிழ்லையும் ஹெட்ரோசிஸ்ட் தான்.
என்னத்துக்கு யூஸ் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹெட்ரோசிஸ்ட் what is the uses of heterocyst in cyanobacteria? நைட்ரஜனை நிலைநிறுத்துறதுக்காக சார். அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை எழுப்புறது. ஏன்பா ஏன் அட்மாஸ்பியர் நைட்ரஜனை இது பிக்ஸ் பண்ணணும்? சொல்லுங்க பார்க்கலாம் சார். அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் மிக அதிகமாக இருக்கா? நைட்ரஜன் தானே அதிகமா இருக்குது. சரி, அந்த நைட்ரஜன் மண்ணுக்கு தேவை இல்லையா? ஓகே, இது வந்து நீங்க எந்த விதமான நைட்ரஜன் உரமும் போட தேவையில்ல. இந்த மாதிரி நாஸ்டாக் இருந்தாவே போதும். அது என்ன பண்ணும்? அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கு பேர் தான் நைட்ரஜன் பிக்சேஷன் சொல்லுவாங்க. நமக்கு இங்க முக்கியமானது என்னன்னா, இந்த ஹெட்ரோசிஸ்ட் அப்படின்ற அமைப்பு என்ன பண்ணுது? அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணுது. வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய செல் எதுனா ஹெட்ரோசிஸ்ட். மறக்காதீங்க. ரைட். அதுக்கப்புறம் இது வந்து கலோனியலா வாழும்னு சொன்னோம். அதாவது காலனி போல வாழும்னு சொல்றோம். அண்ட் இந்த உடலத்துக்கு மேல இங்க பாருங்க இருக்கா, இதுதான் என்னது? வழவழப்பான மியூசிலேஜினஸ் சீத், மியூசிலேஜினஸ் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப the colonies are generally surrounded by gelatinous sheath. அதான் இது. அது பேர் தான் மியூசிலேஜினஸ் சீத்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ரைட். நெக்ஸ்ட், சைனோபாக்டீரியங்கள் கீழ்கண்டவற்றுள் காணப்படுகிறது. சார் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோ. சைனோபாக்டீரியா வந்து அதாவது சிம்பயாட்டிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூட்டுயிரி வாழ்க்கை வாழ்றது கேள்விப்பட்டிருக்கிறியா? சிம்பயாட்டிக். அதுதான் இது. ஆந்தோசராஸ் ஒரு பிரியோஃபைட். ஆந்தோசராஸ் அப்படின்றது ஒரு பிரியோஃபைட். இது கூட எது சேர்ந்து வாழுது? சைனோபாக்டீரியா கூந்து வாழுது. ஓகேவா? அதே மாதிரி லைக்கன். லைக்கன்ன்றது என்னப்பா? பாசியும் பூஞ்சையும் பாசியும் பூஞ்சையும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கூட்டுயிரி. அதுல யார் இருக்கா? சைனோபாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்கு. அதே மாதிரி அசோலா, அது ஒரு நீர்வாழ் பேரணி. இட் இஸ் எ ஃபான்ட்ரெடோஃபைட். அது என்னதுன்னா அசோலான்னு சொல்லுவோம். அதனுடைய இலை பகுதிகளில் எது வாழுது? கூட்டுயிரி வாழ்க்கை வாழும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இது ரொம்ப முக்கியம், கொரோலாய்டு ரூட்ஸ் ஆஃப் சைக்கஸ். சைக்கஸ்ல பவழவேர்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுலயும் எது கூட்டுயிரி வாழ்க்கை வாழுது? சைனோபாக்டீரியங்கள் கூட்டுயிரி வாழ்க்கை வாழுது. ஓகேவா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஆனா முக்கியமான பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெஜாரிட்டி ஆஃப் த சைனோபாக்டீரியா, பெரும்பாலான சைனோபாக்டீரியங்கள் நைட்ரஜனை நிலைப்படுத்தும். சரிங்களா? அல்லது கூட்டுயிரி வாழ்க்கை வாழும். அது ஞாபகம் வச்சுக்கோ. சிவப்பு நிறமே கொண்டுள்ள நீலப்பசும் பாசி, இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஸோ ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து ரெட் பிக்மெண்ட்டை கொண்டு இருக்கும். ஓகேவா? அது என்னன்னா ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம். ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம் அப்படின்ற, ஒரே நிமிஷம். ஓகே, ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம் அப்படின்றது ஒரு சைனோபாக்டீரியா. அது என்ன பிக்மெண்ட்டை கொண்டு இருக்கும்னா ரெட் பிக்மெண்ட். சரியா? சிவப்பு நிற நிறமியை கொண்டு இருக்கும். இதுதான் எதுக்கு காரணம் அப்படின்னா, ரெட் சி இருக்கு இல்லையா, செங்கடல், செங்கடலுடைய சிவப்பு நிறத்துக்கு இது ஒரு காரணமாக அமையும். இங்க பாருங்க, ரெட் கலர் ஃபார் ரெட் சீக்கு வந்து யாரு காரணம்னா இந்த சைனோபாக்டீரியங்கள் தான். நீங்க மாட்டின ரெட் ஆல்கேன்னு போட்டுறாதீங்க. சரிங்களா? ரைட். இதெல்லாம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்க. இந்த சைனோபாக்டீரியா எப்படி இருக்கும் அப்படின்னா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இட் இஸ் ரிசம்பிள்ஸ் வித் தட் ஆஃப் எ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியம். அண்ட் செல் சுவர்ல பாக்டீரியாவில் இருக்கிற மாதிரி பெப்டிடோகிளைகான் இங்கேயும் இருக்கும். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பெப்டிடோகிளைகான். எதுனா இந்த சைனோபாக்டீரியங்கள். அண்ட் இதுல வேற என்ன சார் பிக்மெண்ட்ஸ் இருக்கு? குளோரோஃபில் ஏ இருக்கு, நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். சி ஃபைகோசைனின், சி ஃபைகோ எரித்ரின். சி மீன்ஸ் சைனோபாக்டீரியா. சரியா? ஃபைகோசைனின் அண்ட் ஃபைகோ எரித்ரின் போன்ற நிறமிகள் எதுல இருக்கும்? இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேல காணப்படுகிறது. அண்ட் இப்பதான் நம்ம பார்த்தோம், சைனோபாக்டீரியாவில் நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொன்ன?
ஹெட்ரோசிஸ்ட். அப்ப சார் ஹெட்ரோசிஸ்ட் எதுலதான் இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? நாஸ்டாக் அண்ட் அனபீனா போத் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் சைனோபாக்டீரியா. சரிங்களா? சரி, இங்க பாருங்க, அதோடைய நேச்சரான படம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இதுதான் ஹெட்ரோசிஸ்ட். இதான் என்ன பண்ணுது? அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணுது. அட்மாஸ்பியர் நைட்ரஜன் பிக்சேஷன். சரிங்களா? வேற என்னென்னலாம் சைனோபாக்டீரியா சில எக்ஸாம்பிள் இங்க பாத்துக்குங்க. நாஸ்டாக் அனபீனா இப்ப பார்த்துட்டோம். இது தவிர ஆசிலட்டோரியா அண்ட் ஸ்பைருலைனா. ஸ்பைருலைனா கொஞ்சம் அனலைன் பண்ணி வச்சுக்கப்பா, ரொம்ப முக்கியமானது. நிறைய புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆல்கே எதுனா ஸ்பைருலைனா தான். So these are all the some of the example for cyanobacteria. Just spirulina மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, ஏன்னா இது நம்ம NCERT பாயிண்ட் இல்ல, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. இது எல்லா மாதிரியான சூழல்லையும் வாழும். சரியா? இட் கேன் சர்வைவ் இன் ஆல் கண்டிஷன். ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் இது முக்கியமானது, ஸ்பைருலினாவில் புரோட்டீன் கண்டென்ட் அதிகம்பா. புரதத்தினுடைய சதவீதம் இங்க அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 55 to 68% இந்த ஸ்பைருலினாவுல காணப்படுகிறது. பிளஸ் விட்டமின் B12 சைரோகோபலமின் சொல்றோம் இல்லையா, அந்த விட்டமின் அதிகமாகவும் இருக்கும். அதனால இதுல அதிகமான புரோட்டீனும் விட்டமினும் இருக்கிறதுனால உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த ஸ்பைருலினாவை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க. சரியா? ஸ்பைருலினா என்னன்னு சொல்றாங்க? சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க. ஸ்பைருலினா மெடிக்கல்ல கூட ஸ்பைருலின் டேப்லெட்னு கேட்டாவே கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரியும் கிடைக்குது. இது வைரஸ் மற்றும் புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய காரணிகளை கொண்டிருக்கும். யாரு? இந்த ஸ்பைருலினா டேப்லெட் வாங்கி நீங்க போட்டீங்கன்னா புற்றுநோயை கண்ட்ரோல் பண்றது பிளஸ் வைரஸை எதிர்க்கக்கூடிய காரணிகள் இதுல இருக்கும். சரிங்களா? இதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். சார் சைனோபாக்டீரியா எதுக்கு சார் முக்கியம்? சைனோபாக்டீரியா எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாருங்க. புரோட்டீன் இப்பதான் நம்ம பார்த்தோம். 55 to 65% புரோட்டீன் அதிகமாக இருக்கும் ஸ்பைருலினா. ஒரு சில இந்த சைனோபாக்டீரியாவை சீனா, ஜாவா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல உணவாக பயன்படுத்துறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நாஸ்டாக் கம்யூன் அப்படின்ற ஒரு சைனோபாக்டீரியா. சரிங்களா? அது உணவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இது. நைட்ரஜன் நிலைநிறுத்துதல் எதெல்லாம் அட்மாஸ்பியர் நைட்ரஜன் பிக்ஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அனபீனா, நாஸ்டாக், சைட்டோனிமா அண்ட் டோலிஃபோத்ரிக்ஸ். சரியா? நமக்கு மெயினா அனபீனாவும் நாஸ்டாக்கும் ஞாபகம் வச்சுக்கங்க. இது சைட்ல ஞாபகம் வச்சுக்கங்க சார். அதுக்கப்புறம் கழிவுநீர் அகற்றுவதற்காகவும் எக்கனாமிக்கலா மிக முக்கியமான இதுவா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிலிட்டேரியா போன்ற சைனோபாக்டீரியங்கள் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யுது. அப்படின்னா என்ன தெரியுமா? இப்ப நமக்கு சீவேஜ் வாட்டர் பிளாக் கலர்ல இருக்கா? பிளாக் கலர்ல தானே இருக்கு சீவேஜ் வாட்டர். பிளாக் கலர்ல தான் இருக்கு. அப்ப அதுக்கு காரணம் அங்க ஆக்சிஜன் இல்ல, அதனால அங்க உயிரினங்கள்லாம் என்ன ஆயிருக்கு? செத்து போய் இருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல பிளாக் கலர்ல இருக்கும். இதுவே நீங்க ஆசிலேட்டோரியாவை அந்த இடத்துல வளர்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும்னா ஆக்சிஜனை உற்பத்தி செஞ்சு என்ன ஆகும்? அந்த தண்ணியோடைய கலரும் மாறும், அங்க நல்ல உயிரினங்கள் வளரவும் செய்யும். சரிங்களா? அண்ட் ஒரு சில சைனோபாக்டீரியங்கள் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட், தீய செயல்களையும் மேற்கொள்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ப்ளூம் அல்லது ஆல்கல் ப்ளூம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எஸ் சார். பாசிகளின் மலர்ச்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? அதுக்கு காரணம் ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒன் ஆஃப் த ஜெனரல். இது நீங்க மாட்டோம் சார் பச்சை கலர்ல இருக்கிறதுனால பச்சை பாசின்னு சொல்லிடக்கூடாது. கிரீன் ஆல்கே தான் இந்த மாதிரியான பச்சை கலர்ல மாறுது குளம் குட்டைனா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரியா? என்னதான் ப்ளூ கிரீன் ஆல்கே தான் ஆல்கல் ப்ளூமுக்கு காரணம். ஓகேவா? அதே மாதிரி அனபீனா, ஆலோசிரா இது போன்ற ஆல்கே எல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா கொசு புழுக்களுடைய உற்பத்தியை தடை செய்யும். மஸ்கிட்டோவுடைய லார்வாலாம் இருக்கு இல்லையா, அந்த உற்பத்தி எல்லாம் தடை செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது எல்லாமே என்னதான் இப்ப நம்ம பார்த்ததுல என்னது? எதன் கீழே வரக்கூடியது தான் சைனோபாக்டீரியா தான். சைனோபாக்டீரியா தான். ஆக்டினோமைசிஸ் நமக்கு கிடையாது, அதனால நான் இதை தள்ளிடுறேன், விட்டுருங்க. ரைட். மைக்கோபிளாஸ்மா நமக்கு உண்டு. சரியா?
மைக்கோபிளாஸ்மா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் முனிரா, கிங்டம் முனிராவின் கீழே வரக்கூடியதுதான். மிகச்சிறிய ஒரு ப்ரோகேரியாட்டிக் உயிரினம் எதுன்னு கேள்வி கேட்டா அது மைக்கோபிளாஸ்மா தான். மைக்கோனா சின்னது அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. மைக்கோபிளாஸ்மா மிகச்சிறிய ஒரு ப்ரோகேரியாட்டிக் உயிரினம். எதுல வருது? கிங்டம் முனிரா. அண்ட் இதுல எது இருக்காது அப்படின்னா செல் வால் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட் இன் மைக்கோபிளாஸ்மா. இதுல என்ன இருக்காது? செல் சுவர் இதில் காணப்படுவது கிடையாது. எதுல? மைக்கோபிளாஸ்மாவில். சார் இதை முதல்ல யார் சார் கண்டுபிடிச்சாரு? மைக்கோபிளாஸ்மாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா பாஸ்டியர். சரியா? 1843 மைக்கோபிளாஸ்மாவை கண்டுபிடிக்கிறாங்க. புக்ல நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோ. இதற்கு நிலையான வடிவம் கிடையாதுடா. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான், பார்த்துக்கோ. அதாவது இதுக்கு செல் சுவர் இல்லைல்ல, செல்வால் இல்லைன்னா அதுக்கு டெஃபினைட் ஷேப் இருக்குமா? இருக்காது. செல் சுவர் இல்லாத காரணத்தினால இதுக்கு ஒரு நிலையான வடிவம் காணப்படுவது கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? இதோடைய ஷேப் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஜோக்கர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, நுண்ணுயிரியலின் ஜோக்கர். எதை சொல்றாங்க? மைக்கோபிளாஸ்மாவை சொல்றாங்க. இப்படிதான் இருக்கும். ஓகேவா? பாத்துக்கங்க. ரைட் சார், இந்த மைக்கோபிளாஸ்மா தாவரங்கள்ல ஒரு சில நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. சரியா? மனுஷனுக்கு நோய் ஏற்படுத்தும், விலங்குகளுக்கும் நோய் ஏற்படுத்தும், ஒரு சில பிளான்ட்டுக்கும் நோய் ஏற்படுத்துகிறது. அது என்ன நோய்ன்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. பஞ்சி டாப் ஆஃப் பப்பாய், பனானா, பப்பாயான்னு கொடுத்துட்டுனா வாழையில உச்சி கொத்து நோய். அதே மாதிரி விச்சஸ் ப்ரூம் இன் பொட்டேட்டோ, உருளையில சூனியக்காரி துடப்ப நோய், அதாவது உருளையோட இலைகள் இந்த மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால், இது ஜெனரல், ரொம்ப முக்கியம். சரியா? கத்தரிக்காயில சின்ன சின்ன இலைகள்லாம் ரொம்ப சின்னதா மாறிடும். அதான் லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால். யார் காரணம் இதுக்கு? மைக்கோபிளாஸ்மா காரணம். சரிங்களா? மைக்கோபிளாஸ்மா தான் காரணம். அண்ட் ஒரு சில பாயிண்ட் நம்ம சொல்றேன், ஜஸ்ட் உங்களோட புக் எடுத்துக்குங்க. ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். இங்கிலீஷ் முடியும், அப்படியே புக்கை பார்த்துக்கோ, நம்ம சொல்றதை பார்த்துக்குங்க. வேற என்னென்னலாம் முக்கியமான இது இருக்குன்றத நம்ம பாருங்க. கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராபிக் பாக்டீரியா ஆக்சிடைஸ் various inorganic substances such as nitrates, nitrites and ammonia and use the released energy for their ATP production. அதாவது வேதி சேர்க்கை சுயசார்பு பாக்டீரியங்கள் கேள்விப்பட்டோமா? படிச்சோமா? வேதி சேர்க்கை தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள் நைட்ரேட்டுகள் மற்றும் அம்மோனியா போன்ற பல்வேறு கனிம பொருட்களை ஆக்சிஜனேற்ற வெளியிடப்படக்கூடிய ஆற்றலை ஏடிபி உற்பத்திக்காக பயன்படுத்தும். புக்ல இருக்கா இல்லையா? இருக்கு, பாருங்க. அந்த பாயிண்ட் தான், அததான் முக்கியம். இதுல நான் கொடுக்கலன்றதால உங்களுக்கு அதை நான் இப்ப சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி they play a great role in recycling nutrients like nitrogen, phosphorus, iron and sulfur. அதாவது இது மறு சுழற்சிக்கு பயன்படுகிறது. சரிங்களா? எது? நைட்ரஜன், பாஸ்பரஸ், இரும்பு மற்றும் சல்பர் போன்ற ஊட்டப்பொருட்களுடைய மறு சுழற்சியில யார் முக்கிய பங்கு வகிக்கிறது? இந்த சைனோபாக்டீரியங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், ஜென்ரலா முனிராவுன்னு வரக்கூடியது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா. பாக்டீரியாவிலே பிரச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியான்னு சொன்னோம் இல்லையா? அதை பாருங்க. இயற்கையில மிக அதிகமாக காணப்படக்கூடிய பாக்டீரியா யாரு தான்? Heterotrophic bacteria are most abundant in nature. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஆட்டோட்ரோபிக்கை விட ஹெட்ரோட்ரோபிக் தான் மிக அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டேன். The majority are important decomposers. இதுல பெரும்பான்மையானவை எப்படி இருக்கும்? சிதைப்புயிரிகளாக, இறந்து போன உயிரினங்களை சிதைக்கக்கூடியவைகளாக இருக்கும். சரிங்களா? And many of them have a significant impact on human affairs. இதுல பெரும்பாலானவை மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவைகளாக இருக்கு, குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதாவது நம்மளுடைய டே டு டே லைஃப்ல
நம்ம பாக்டீரியங்களை பயன்படுத்துறோம், நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியங்களும் இருக்கு அப்படின்றதான் சொல்றாங்க. they are helpful in making curd from milk. கரெக்ட் தானே? பாலை தயிரா மாத்துறது என்ன பாக்டீரியாப்பா? Lactobacillus. லாக்டோபேசிலஸ். வெரி குட். சரிங்களா? அப்ப அதே மாதிரி வேற என்ன சார் மனுஷனுக்கு நல்லது பண்ணுது அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ், நுண்ணுயிர் கொல்லி மருந்துகள் உற்பத்தி செய்யுது. சரிங்களா? அதே மாதிரி மிக முக்கியமானது லெக்யூம் தாவர வேர்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துகிறது. என்ன பண்ணுது? நைட்ரஜன் பிக்சேஷன். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அது Yes, sir. அபி இருக்காதீங்கம்மா, கையை எடை எடுத்துருங்க. அதாவது இது வந்து வேர்க்கடலையோட செடின்னு வச்சுக்கோங்க. வேர்க்கடலையோட செடியில அபி அன்பு கையை எடையா எடுத்துருங்க. நீங்க கையை வச்சீங்கன்னா ஜஸ்ட் கிறுக்குறீங்க பாருங்க. எதையுமே பண்ணாதீங்க, ஜஸ்ட் செல்ல வச்சுட்டு ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ரைட், இங்க பாருங்கப்பா. இது வந்து அராக்கி சைபோஜியா, அதாவது வேர்க்கடலை, நிலக்கடலை, கிரவுண்ட்நட். கிரவுண்ட்நட்ல இந்த மாதிரியான ரூட் நாடியூல்ஸ் காணப்படும். என்னது? ரூட் நாடியூல்ஸ், அதாவது வேர் முடிச்சுகள் இருக்குண்டா ராஜா. இதுல என்ன இருக்கும்? வேர் முடிச்சுகள் இருக்கும். இந்த வேர் முடிச்சுக்குள்ள பாக்டீரியா வாழும். அது என்ன பாக்டீரியா? சைனோபாக்டீரியா. ஐயோ ஐயோ, என்ன பாக்டீரியா? சைனோபாக்டீரியாடா ராஜா, அது சாதாரண பாக்டீரியா தான். இப்ப எல்லாரும் கையை எடைய எடுங்கப்பா, எல்லாம் கிறுக்குறீங்களே. நான் தான் எழுதுறேன்னா நீங்க அதுக்கு மேல எழுதுறீங்க. ரைசோபியம் கேள்விப்படுகிறியா? சரியா? ரைசோபியம் அப்படின்றது ஒரு பாக்டீரியம். இந்த லெக்யூம், இதாவது நீங்க இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்க்கடலை இருக்கு இல்லையா, நிலக்கடலை, கிரவுண்ட்நட், என்ன குடும்பத்துல வரும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி லெகுமினேசியில வச்சிருப்பாங்க. அதனால லெக்யூம் வகை தாவரங்கள், பட்டாணி, அதே மாதிரி இந்த வேர்க்கடலை, கடலை, இது எல்லாமே லெக்யூம் அப்படின்னு சொல்றாங்க. சார், ரைசோபியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியம் லெக்யூம் வகை தாவரங்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறது. இப்ப புரியுதா? புரிஞ்சுச்சா இல்லையாம்மா? நம்ம புக்ல பாயிண்ட் இருக்கு பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அதுல இருக்கு, பாத்துக்கலாம். சரிங்களா? அப்ப என்ன பாக்டீரியானா ரைசோபியம். என்ன குடும்பம்னா லெகும் வகை குடும்பத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். புரோட்டிஸ்டா போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் இருக்கு. some are pathogens causing damage to human beings. இப்ப நல்லது பார்த்தோம்ல, ஒரு சில பாக்டீரியங்கள் நோயை உண்டாக்குகின்றன. சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னு பாருங்க. என்னென்ன நோய்கள்லாம் நமக்கு வருது அப்படின்னு பாருங்க. சாரி, மனுஷனுக்கு நோயை ஏற்படுத்துது, கிராப்ஸ் பயிர் வகைக்கு நோயை ஏற்படுத்துகிறது, ஃபார்ம் அனிமல்ஸ் பண்ணையில வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு நோய் ஏற்படுத்துது, செல்ல பிராணிகள் நீங்க வளர்க்குறீங்க இல்லையா வீட்டுல, அதுக்கும் நோய்களையும் ஏற்படுத்துகிறது. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலரா, டைபாய்டு, டெட்டனஸ், சிட்டஸ் கேங்கர், இதை அன்லைன் பண்ணிக்கோ, ரொம்ப முக்கியம். காலரா, விப்ரியோ காலரி தான் அதுக்கான கேஷுவல் ஆர்கனிசமா இருக்கும். டைபாய்டு, டெட்டனஸ், சிட்ரஸ் கேங்கர் வந்து தாவரங்கள்ல வரக்கூடிய நோய். எலுமிச்சையில கேங்கர் நோயின்னு சொல்லுவாங்க, சிட்ரஸ் கேங்கர். இதெல்லாமே யாரால ஏற்படுகிறதுனா பாக்டீரியாவால ஏற்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பைனரி ஃபிஷன், நான் இப்பதான் பார்த்தோம். இரு சம பிளவு முறை அப்படின்னா என்ன? இது ஒரு பாக்டீரியான்னு வச்சுக்கோங்க. இரு சம பாகங்களாக அது என்ன ஆகும்? பிரியும். இதுக்கு பேர் தான் பைனரி ஃபிஷன். சார், அப்ப பாக்டீரியா அதனுடைய புதிய உயிரியை, யங் ஜெனரேஷனை எதன் மூலம் உருவாக்குறது, என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா பைனரி ஃபிஷன். நமக்கு புக்ல படமே கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோ. சரிங்களா? அந்த படத்துல இருக்கக்கூடிய அமைப்பு பாருங்க. ஒரே நிமிஷம். சி, இங்க பாருங்களேன், பாக்டீரியாவுடைய படம் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் எதுக்கு இந்த படத்தை நான் இங்க வரைகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி புக்ல இருக்கும். இருந்தாலும்
நமக்கு படம் சார்ந்த வினாவுக்கு இது ரொம்ப அவசியம். சரிங்களா? ஜஸ்ட் பாத்துக்குங்க. அப்ப இதுல இது வந்து என்னதுன்னா செல் வால், அதாவது செல் சுவர். சரிங்களா? அதுக்கு கீழே செல்வாலுக்கு கீழே ஒரு அடுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்னது? செல் மெம்பரேன், அதாவது பாக்டீரியாவுடைய செல் சவ்வு அப்படின்னு அர்த்தம். அண்ட் உள்ள என்ன இருக்கும்? இது என்னது? DNA. இப்ப சொல்றா பாப்போம். பாக்டீரியாவுல என்ன டைப் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும்? வட்ட வடிவற்று டபுள் ஸ்டாண்டர்டா சிங்கிள் ஸ்டாண்டர்டா பாப்பா? வெரி குட். சர்க்குலர் ஷேப்டு. நீட் கொஸ்டின் தானம்மா? சிங்கிள் ஸ்டாண்டா டபுள் ஸ்டாண்டர்டா? Double. டபுள் ஸ்டாண்டுமா. இரட்டை இழை வட்ட வடிவ டிஎன்ஏ, இதுதான் பாக்டீரியாவுடைய பண்பு. அப்ப பைனரி பிஷன் போது இந்த மாதிரி சமமா பிரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சு அந்த படம்? அப்ப இங்க ஏன்னு கொடுத்தா செல்வாலு, பின்னு கொடுத்தா செல் மெம்பரேனு, உள்ள கொடுத்தா சின்னு கொடுத்தா டிஎன்ஏ. புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட், ஓகேப்பா. அதுக்கு அடுத்தது அப்ப எப்படி சார் பிரியும் அப்படின்னா இந்த மாதிரிதான் பிரியும். சில நேரங்களில், அதாவது சாதகமற்ற சூழ்நிலையில் பாக்டீரியங்கள் ஸ்போர்களை உற்பத்தி செய்கின்றன. அப்ப இந்த இடத்துல அன்லைன் பண்ணுங்க. அப்போ கேள்வி வரும், பாக்டீரியா எப்பொழுது ஸ்போர்களை உற்பத்தி செய்யும்? ஆப்ஷன்ல வந்து சாதகமான சூழல், ஃபேவரபிள் கண்டிஷன், அன்பேவரபிள் கண்டிஷன், சாதகமற்ற சூழல். சரியா? இவை இரண்டும் அந்த மாதிரி கேட்பாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப எந்த சமயத்துல எந்த மாதிரியான சூழல்ல பாக்டீரியங்கள் ஸ்போர்களை உற்பத்தி செய்யும்? அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் சம்டைம்ஸ் பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். மறக்காதீங்க. சரிங்களா? ஸ்போர்களை உற்பத்தி செய்யும் அப்படின்றது அர்த்தம். அதுக்கு அடுத்தது they also reproduce by a short of sexual reproduction by adapting a primitive type of DNA transfer from one bacterium to another. அதாவது பால் இனப்பெருக்க முறை கூட பாக்டீரியங்கள்ல இருக்கும். அது எப்படின்னா இங்க பாருங்க, ஒரு பாக்டீரியாவில இருந்து இன்னொரு பாக்டீரியா, இது ஒரு பாக்டீரியா, இது ஒரு பாக்டீரியா. சரிங்களா? இந்த ஒரு பாக்டீரியத்தில் இருந்து அடுத்த பாக்டீரியாவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதனுடைய மரபு பொருள் டிஎன்ஏ இப்படிதானே இருக்கும். அதுல இருந்து ஒரே ஒரு ஸ்டாண்ட் இப்படி உள்ள போயிட்டு இங்க போயிடும். புரியுங்களா? இதுதான் என்ன ரீப்ரொடக்ஷன்? செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். பாக்டீரியங்கள் பால் இனப்பெருக்க முறையில் பழமையான டிஎன்ஏவானது ஒரு பாக்டீரியத்தில் இருந்து அடுத்த பாக்டீரியத்திற்கு பரிமாற்றம் செய்யும் முறையை கொண்டிருக்கிறது. ஓகேவா? அந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சா? எஸ் சார். அவ்வளவுதான். இதான் கிங்டம் முனிரா. கிங்டம் முனிரா புரிஞ்சுச்சா உங்களுக்கு எல்லாருக்கும்? Yes, sir. அடுத்தது கிங்டம் புரோட்டிஸ்டாவை நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுடைய புக்ல, டெக்ஸ்ட் புக்ல 100% கரெக்டா இருக்கும். அதை மட்டும் மெயினா படிச்சுக்கோ. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இங்க எங்க அங்கங்க ஒன்னு சொல்லியிருப்பேன். அதை என்ன பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க. சரிங்களா? சப்போஸ் ஏதாவது வந்துடும் அப்படின்றதுக்காக அதை நோட்ஸ் எடுத்து சொல்றோம். சரிங்களா? Yes, sir. வேற ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு பார்த்த வகுப்புல? எனி டவுட்?